அழகான கிராமத்தில் ஒரு சிறிய கோழி வாழ்ந்து வந்தது. காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் அது வயல்களில் சுற்றி உணவு தேடும். கிராமத்தில் இருந்த மற்ற கோழிகளுடன் அது விளையாடி மகிழ்ந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. அந்த கோழி சிறிய சத்தத்துக்கும் மிகவும் பயப்படுவதாக இருந்தது. ஒரு நாள் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்ட கோழி திடீரென்று பயந்து ஓட ஆரம்பித்தது. ஐயோ, வானம் விழுந்துருச்சு! அதை பார்த்த வாத்து, ஆடு, முயல் எல்லாம் குழப்பமாக இருந்தனர். ஏன் இவ்ளோ வேகமாக ஓடுறே? ஆனால் கோழி பயந்ததால் எதையும் கேட்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. நாம ஓடலாம், ஏதாவது ஆபத்து இருந்தா. ஆமா, பாதுகாப்பாக ஓடலாம். என்ன ஆபத்து? யாராவது சொல்லுங்க. அப்போ வேகமாக ஓடணும். நான் இவ்ளோ வேகமாக ஓடியதே இல்ல. எதுக்காக ஓடுறோம்னு கூட தெரியல. என்ன நடந்தது? என்ன நடந்தது? வானம் கீழே விழுந்துருச்சா? கோழி கூறியது, அதனால எல்லாரும் ஓடுறோம். விழுந்தது வானம் இல்ல, இலைதான். நான் பயந்து தவறா நினைத்தேன். இனி பயப்படாம யோசித்து செய்கிறேன். அப்படித்தான், முதலில் யோசித்து பிறகு செய். பயந்தால் பிரச்சனை பெரியதாக தோன்றும். ஆனா உண்மை தெரிந்தால் எல்லாம் சுலபம். அந்த நாள் முதல் அந்த கோழி பயப்படாமல் முதலில் யோசித்து செயல்பட கற்றுக்கொண்டது. யோசித்து செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம். பாடம் கற்ற கோழி நீ யோசித்து செய்கிறேன் என்ற கருத்துக்கு மிகவும் பொருத்தமான திருக்குறள் இதுவாகும். ஓ, சொல்லுங்க. செய்குறள் 467. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பாடம் கற்ற கோழி இனி யோசித்து செய்கிறேன் என்ற கருத்துக்கு மிகவும் பொருத்தமான திருக்குறள் இதுவாகும். குறள்: எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு.